மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கடந்த சில ஆண்டுகளாக கத்தோலிக்க திரு அவையிலே ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் உலக சமூக தொடர்பு நாள், வேர்ல்டு கம்யூனிகேஷன் சண்டே என்று ஒரு ஞாயிறு அனுசரிக்கப்பட்டு வருவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எதற்காக இந்த ஞாயிறு கொண்டாட்டத்தை திரு அவை நமக்கு தந்திருக்கிறது, இதை எப்படி கொண்டாடுவது என்ற சிந்தனைகளோடு இதோ ஒரு சில கருத்து பகிர்வுகள். உலக சமூக தொடர்பு நாள் முதலில் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களால் 1963ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1963ஆம் ஆண்டு 2ஆம் வத்திக்கான் சங்கம் நடந்து கொண்டிருந்த நேரம், 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய 2வது ஆவணமாக இன்டர் மிரிஃபிகா என்ற தலைப்புடைய சமூக தொடர்பு பற்றிய ஆவணம் வெளியிடப்பட்டது. அந்த ஆவண வெளியீட்டின் போது உலகம் முழுவதிலும், சிறப்பாக திரு அவையிலும் சமூக தொடர்பு பற்றிய சிந்தனைகளை ஊக்குவிக்கவும் அதை வளர்க்கவும், அந்த சமூக தொடர்பிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சரியான முறையிலே ஈடுபடவும் வழிகாட்ட இந்த சமூக தொடர்பு நாள் திருத்தந்தை அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நேரத்திலே இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முற்பட்ட சூழல், திரு அவை அதிகமாக இந்த சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தியதில்லை, அச்சு ஊடகம் தவிர. மிக முக்கியமாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மீன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த தொலைக்காட்சி, இன்னும் சிறு சிறு ஆவண படங்கள், இவையெல்லாம் கத்தோலிக்க திரு அவையால் பயன்படுத்தப்படாத ஒரு காலகட்டத்திலே 2ஆம் வத்திக்கான் சங்க திருத்தந்தையர்கள் நமது திரு அவை இன்றைய காலகட்டத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சமூக தொடர்பு சாதனங்களை, ஊடக சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தினர். அதனால் வெளிவந்தது தான் அந்த இன்டர் மிரிஃபிகா என்ற 1963ஆம் ஆண்டின் அந்த 2ஆம் வத்திக்கான் சங்க ஆவணம். இந்த ஆவணத்தை வெளியிட்ட அதே வேளையிலே திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்திலே சமூக தொடர்பு நாள் என்று ஒரு ஞாயிறு கொண்டாடப்பட வேண்டும். அன்று திருச்சபை முழுவதற்கும் இந்த ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு தூண்டுதலும், ஒரு உற்சாகப்படுத்துதலும், வழிநடத்தல்களும் தரப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த நாள் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தினார். இன்று வரை இந்த உலக சமூக தொடர்பு நாள் நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம்.